பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மே 5 இந்த 5ஆம் தேதி மே தின விழாவென்று நாம் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய திரு சென்னமாளிகை ஹைகோர்ட்டினுடைய அட்வொகேட் மரியாதைக்குரிய நம்முடைய கர்நாடக மாநிலத்தினுடைய ஜேடிஎஸ் தலைவருமான கே ராஜேந்திரன் அவர்களையும் நம்முடைய அசோசியேஷனுடைய எக்ஸ் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷனுடைய மரியாதைக்குரிய விஜயராகவன் செயலாளர் அவர்களையும் இன்னும் மரியாதைக்குரிய உதவி செயலாளர் ஜெய்சிலன் அவர்களையும் மரியாதைக்குரிய கஜேந்திரன் அவர்களையும் பட்டாபி ஐயா அவர்களையும் பொருளாளர் மகிமதாஸ் அவர்களையும் இன்னும் இங்கு வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் நண்பர்களையும் தாய்மார்களையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய இந்த நாளில் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை மரியாதைக்குரிய நம்முடைய அட்வொகேட் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அதே போல இன்னும் நம்ம தொழிலாளர்களுடைய நலனுக்காக ஏற்கனவே நம்ம ஒரு கேஸ் ஜெயிச்சுட்டு அப்பீல் போயிருக்கிறாங்க. அது இல்லாம இன்னும் எத்தனையோ மேனேஜ்மெண்ட் நமக்கு பல பிரச்சனைகளை நம்மளுக்கு சொல்ல கொடுத்துருக்காங்க. அதை பற்றியெல்லாம் இன்னைக்கு விலைக்கு பேசுவாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு டெண்டர் கொடுத்துக்கான மேனேஜ்மெண்ட் எல்லா வேலைகளை செஞ்சுருக்காங்க. அதுக்கு உண்டான வேலை நம்ம லாயர் என்ன செய்யணுன்றதை பற்றியும் நம்ம லாயர் ஹைகோர்ட் லாயர் பேச போறாரு. நம்முடைய ஜேடிஎஸ் தலைவரும் இன்னைக்கு எம்பி கிட்ட என்னவெல்லாம் பேசியிருக்கிறாரு. மரியாதைக்குரிய நம்ம இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஐயா குமாரசாமி கிட்ட அவர் என்ன பேசியிருக்கிறார்ன்றதெல்லாம் விலைக்கு பேசுவாங்க என்று கூறிக்கொண்டு உங்களை வருக வருக வரவேற்று இந்த காலை வேளையில மரியாதைக்குரிய ஐயா நம்முடைய பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் பேசும்படி அழைக்கின்றனர். வணக்கம். தோழர்களே, தாய்மார்களே, இங்க பிஜேபி அசோசியேஷன் சார்பாக ஒரு பிரஸ் மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோம். இதற்கு நம்முடைய சிறப்பு அழைப்பில் உரையாற்ற வந்துள்ள ஜேடிஎஸ் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு கே ராஜேந்திரன் அவர்களையும் நம்முடைய வழக்கறிஞர் திரு சென்னமாளிகை அவர்களையும் மற்றும் நம்முடைய ஆபீஸ் மேனேஜர் அனைவரையும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். தோழர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இன்றைக்கு கடந்த 25 ஆண்டுகளாக இன்னும் நம்முடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. கடந்த 20 ஆண்டு காலமாக நாம் எல்லாரும் ஒரு அமைப்புல நாம் இருந்தோம், ஒரு சொசைட்டில ஒரு சங்கத்தில் இருந்தோம். யாருமே இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக இல்லை, அவருடைய சுயநல நோக்கத்தோடு தான் செயல்பட்டார்கள். கடைசியாக தொழிலாளர்கள் நாங்களே ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் நாம் நம்முடைய முன்னாள் பிஜேபி பர்சனல் மேனேஜராக இருந்த பிஜேபி அவருடைய அணுகி நாங்கள் இந்த தீர்ப்பதற்கான வழியில் அவருடைய அணுகிறோம். அவர் அதை ஏற்று கண்டிப்பாக நான் முயற்சி செய்கிறேன் என்று கூறி இன்றைக்கு கடந்த ஆண்டு நமக்கு ஒரு தீர்ப்பு வந்தது. என்னவென்றால், எங்கெங்கெல்லாம் வேஜ் நாங்களோ அந்த இடத்துல ஒரு 6/11/2001 ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனிக்கு தொழிலாளிக்கு WRS கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அந்த ஆர்டரை இன்னைக்கு நமக்கு பெற்றுத்தந்தவரை நம்முடைய மதிப்புடைய சென்னமாளிகை அவர்களை தான். ஏன்னு சொன்னா இன்னைக்கு அந்த தீர்ப்பு சொன்னா இன்னைக்கு நம்மள இன்னும் அந்த சொசைட்டி நம்மள ஏமாற்றி தான் இருக்காங்க. இன்றைக்கு கூட நம்முடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் சொசைட்டி தான். சொசைட்டி கம்பெனி கேட்கறாங்க. ஆனா இன்னைக்கு தொழிலாளி 3750 தொழிலாளில இன்னைக்கு பாதி பேர்ல இன்னைக்கு இறந்து விட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கணக்கு இல்லாம கம்பெனி வந்தா போதும். நாம் இன்னைக்கு நம்முடைய உயர்த்துறை நம்முடைய கே ராஜேந்திரன் அவர் மூலியமாக நாங்க 2 முறை டெல்லிக்கு போயிருந்தோம். யாருமே இது வரைக்கும் நமக்காக முன் இன்னைக்கு அவர் செய்திருக்காரு. நம்முடைய பிரச்சனையை நேரடியா போயிட்டு செக்ரட்டரி மினிஸ்டர்ல பேச வச்சாரு. பேச வச்சு நம்முடைய கோரிக்கைகளை அவர் முன்னால நம்ம இன்னைக்கு
எடுத்து சொல்றது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் இல்லாம இன்னைக்கு தொடர்ந்து நம்மளோடு இன்னைக்கு இணைந்து அவரு நம்மளுக்கு எப்படியாவது இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்பதற்காக நம்மளோட இன்னைக்கு தொடர்ந்து அவர் செயல்படுவார். அவருக்கு நம்ம அசோசியேட் சார்பாக வணக்கத்தை நன்றி கூறிக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு நம்முடைய 3550 தொழிலாளி இறந்து விட்டு இருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி தொழிலாளர்கள் மேலே இறந்து விட்டிருக்கிறார்கள். அதனால நாம நம்முடைய மதிப்புடைய லாயர் அவர்களிடத்திலும் நம்முடைய தலைவரிடத்திலும் நம்ம கேட்டோம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு எவ்வளவு பேர் செத்தாங்க நமக்கு லிஸ்ட் இல்லை. நமக்கு வேணா நாங்க ஒரு அறிக்கை வெளியிடுறோம். என்னன்னு சொன்னா யார் எஸ்டிபிக்கு தொழிலாளர்கள் யாராருக்கு இந்த இதுல இருக்கிறாங்களோ அவங்க யாராரு செத்துக்கிறாங்களோ அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டும் அந்த எஸ்டிபி காப்பியும் நாங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துல குடும்பத்துக்கு நாங்க ஒரு அறிக்கை வரோம். அந்த இடத்துல நீங்க கொடுத்தா நல்லா இருக்கு. ஏன்னு சொன்னா அதை நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணுறோம். ஏன்னா இவ்வளவு பேர் இன்னைக்கு செத்துக்கிறாங்க. சில பேர் சொசைட்டி என்ன பண்றான் 3750 இருக்குது. நம்ம தொழிலாளி 3750 பேர் தான். ஒரு சொசைட்டி இன்னைக்கு 2000 பேர் 3000 பேர் 1800 பேர் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 8000 தொழிலாளிகள் இன்னைக்கு பிஆர்ல ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அது வருஷம் இன்னைக்கு ரினியூல் பண்ற மாதிரி இவங்களே டேட் பண்றாங்க. இன்னைக்கு செதுக்க தொழிலாளி பேரான வச்சு இன்னைக்கு அவங்க ஏற்பாடுறாங்க. அதே நேரத்துல இன்னைக்கு கவர்மெண்ட்டும் நம்ம தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு கோர்ட்ல தெளிவுபடுத்தினால இந்த முடிவை நம்ம ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். ಅದಕ್ಕಾக நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து குறிப்பிட்ட ஒரு ಕಾಲಕ್ಕುள்ள ಎಲ್ಲರೂ ಇದು ಸಮರ್ಪಣೆ ಕೇಳಿಕೊಂಡು ವಾಯ್ತಿಗೆ ನன்றಿ ಕೂರಿ ಬಂದಿರತಕ್ಕ ತಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸ್ವಾಗತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅಭಿನಂದಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾನು ಯಾತಕ್ಕೆ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದೆ ಅಂದರೆ ಈ ಅಫೋಸ್ಟೇಷನ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ನಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 180ವರೆಗೂ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು ಮೊದಲು. ಅದು ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಲೇಬರ್ ಅಂತ ಕನ್ಸಿಡರ್ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ಬೆನಿಫಿಟೇ ಕೊಡಲಿಲ್ಲ. ಭಾಳ ನಾನು ಇಲ್ಲಿದ್ದಾಗಲೂ ಕೂಡ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ನೋಟ್ ಹಾಕಿ ಇಲ್ಲ ನೀವು ಭಾಳ ದಿನ ಇದೇ ಥರ ಟ್ರೀಟ್ ಮಾಡ್ತೀರಿ, ಸರಿ ಬರಲ್ಲ, ಭಾಳ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ ವೇಜಸ್ನಲ್ಲಿ, ಬೆನಿಫಿಟ್ಟು ಕೊಡ್ತಾಯಿಲ್ಲ ಬೇರೆ ಯಾವುದೂ ಪರ್ಮನೆಂಟ್ ಎಂಪ್ಲಾಯ್ಸು ಕೊಡೋವಂಥ ಬೆನಿಫಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನಾನು ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟಿಗೆ ರೆಕಮೆಂಡ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅದು ಆಗಲಿಲ್ಲ. ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ನನಗೇ ತೆಗಿಯೋಕ್ಕೆ ಶುರು ಮಾಡೋಕ್ಕೆ ಶುರು ನೀವು ಈ ಥರ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನೇ ಇಲ್ಲಿಂದ ಇದು ಮಾಡಬೇಕಾಗುತ್ತೆ, ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಕಡೆ ಇದ್ದು ಈ ಥರ ಎಲ್ಲ ಮಾತಾಡಿದ್ರೆ ಹೇಗೆ ಹಂಗೆ ಅನ್ನೋ ಥರ ಬಂದು ನಾನು ಸುಮ್ಮನಾಗ್ಬಿಟ್ಟೆ. ಯಾವಾಗ ಕ್ಲೋಸ್ ಆಯಿತು ನಾವೆಲ್ಲ ಕೆಲಸ ಬಿಟ್ಟು ಆವಾಗ ನಾನು ಮೊದಲೇ ಒಂದು ಕೇಸ್ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ದೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ. ಅದು ಭಾಳ ದಿನ ನಡೆದು ಲೇಬರ್ ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಇವರು ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ವರ್ಕರ್ಸ್ ಎಲ್ಲ ಕಂಪ್ನಿ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಅಂತ ಆರ್ಡರ್ ಆಯಿತು. ಆದರೆ ಲೇಬರ್ ಕೋರ್ಟಿಂದ ಏನು ಮಾಡಿದ್ರು, ಈ ಕಂಪ್ನಿ ಕ್ಲೋಸ್ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಇವ್ರಿಗೇನು ಬೆನಿಫಿಟ್ ಕೊಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ ಅಂದ್ಬಿಟ್ಟು ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡಿಬಿಟ್ರು. ಆಮೇಲೆ ನಾನು ಹೈಕೋರ್ಟ್ಗೆ ಒಂದು ಪಿಟಿಷನ್ ಹಾಕಿದೆ. ಒಂದು ಸಾರಿ ಇವರು ಕಂಪ್ನಿ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಅಂದಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ಬರೋ ಬೆನಿಫಿಟ್, ಅದು ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ಲಿ ವೇಜಸ್ ಆ್ಯಂಡ್ ಅದರ್ ಬೆನಿಫಿಟ್ಸ್, ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಬೆನಿಫಿಟ್ಸ್, ಸ್ಟ್ಯಾಟ್ಯೂಟರಿ ಬೆನಿಫಿಟ್ಸ್ ಕೊಡದೇ ಇರೋದು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ರಿಟ್ ಆಗ್ತದೆ ಹೈಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ. ಆ ಹೈಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ರು, ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಆರ್ಡ್ರ್ನಲ್ಲೇ ಒಂದು ವರ್ಷ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಪರ್ಮನೆಂಟ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಬರೋ ವೇಜಸ್ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅಂತ ಇವರು ವಾದ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮತ್ತು ಲೇಬರ್ ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಇವರು ಕಂಪ್ನಿ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. ಅದರಿಂದ ಅವ್ರಿಗೆ ಪರ್ಮನೆಂಟ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ಗೆ ಏನು ಕೊಡ್ತಾಯಿದ್ರು ವೇಜಸ್ಸು, ಆ ವೇಜಸ್ಸು ಕೊಡಬೇಕಾಗುತ್ತೆ ಫ್ರಮ್ ದಿ ಡೇಟ್ ಆಫ್ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಅನ್ನೋ ಥರ ಆರ್ಡ್ರ್ ಆಯಿತು. ಮತ್ತು ಇವರು ಅಪೀಲ್ ಹೋದರು ಡಿವಿಷನ್ ಬೆಂಚ್ಗೆ ಹೈಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ. ಅಪೀಲು ಕೂಡ ನಮ್ಮ ಕಡೆನೇ ಆಯಿತು. ಅವ್ರ ಅಪೀಲ್ ಡಿಸ್ಮಿಸ್ ಆಯಿತು, ಕೇಸು ನಮ್ಮ ಕಡೆನೇ ಆಯಿತು. ಆಮೇಲೆ ಅವ್ರು ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ಗೆ ಹೋದರು. ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ನಲ್ಲೂ ಕೂಡ ಡಿಸ್ಮಿಸ್ ಆಯಿತು ಅವ್ರದ್ದು ಅಪೀಲು. ಸ್ಪೆಷಲ್ ಲೀವ್ ಪಿಟಿಷನ್ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ರು ಅಗೇನೆಸ್ಟ್ ಹೈಕೋರ್ಟ್ ಆರ್ಡರ್ಸು, ಲೇಬರ್ ಕೋರ್ಟ್ ಆರ್ಡರ್ಸು. ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ನಲ್ಲೂ ಕೂಡ ನಮ್ಮ ಕಡೆನೇ ಆಯಿತು, ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಪರವಾಗಾಯಿತು. ಅದಾದ ನಂತರ ಇವ್ರಿಗೆ ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಆಫ್ ವೇಜಸ್ಸು, ಗ್ರ್ಯಾಚ್ಯುಟಿ ಅದೆಲ್ಲ ಕೊಟ್ಟರು. ಒಬ್ಬೊಬ್ರಿಗೆ ಒಂದು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 4 ಲಕ್ಷ 5 ಲಕ್ಷ 3 ಲಕ್ಷ ಈ ಥರ ಡಿಪೆಂಡಿಂಗ್ ಅಪಾನ್ ದಿ ನಂಬರ್ ಆಫ್ ಇಯರ್ಸ್ ಆಫ್ ಸರ್ವಿಸ್ ಪುಟ್ ಇನ್ ದಮ್ ದೇ ಗಾಟ್ ದಿ ಬೆನಿಫಿಟ್ಸ್. ಬೆನಿಫಿಟ್ ಕೊಡುವಾಗ ಇವ್ರಿಗೆ ಗ್ರ್ಯಾಚ್ಯುಟಿ ಕೊಟ್ಟರು ಲೆಕ್ಕ ಮಾಡಿ, ಆದರೆ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಕೊಡಲಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ. ಅದು ಸ್ಟ್ಯಾಟ್ಯೂಟರಿ ಪೇಮೆಂಟು, ಅದಕ್ಕೆ 1 ತಿಂಗಳೊಳಗೆ ಕೊಡಬೇಕು ಟರ್ಮಿನೇಷನ್ ಆದಮೇಲೆ. ಅದು ಇದು ಟರ್ಮಿನೇಷನ್ ಆಗಿ ಭಾಳ ವರ್ಷ ಆಗಿದೆ, ಇವ್ರಿಗೆ ಕೊಟ್ಟೇ ಇರಲಿಲ್ಲ. ಅದರಿಂದ ಯಾವತ್ತು ಇದರಿಂದ ಟರ್ಮಿನೇಟ್ ಆಗಿದೆ ಆ ಡೇಟ್ನಿಂದ ಎಲ್ಲಿವರೆಗೂ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಆ ಪೀರಿಯಡ್ಗೆಲ್ಲ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಕಂಟ್ರೋಲಿಂಗ್ ಅಥಾರಿಟಿಗೆ ಪಿಟಿಷನ್ ಹಾಕಿ ಅವರು ಆರ್ಡ್ರ್ ಮಾಡಿದ್ರು. ಅದಾದಮೇಲೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ನವ್ರು ಅಪೀಲ್ ಹೋದರು ಅಪರೇಟ್ ಅಥಾರಿಟಿಗೆ. ಅಪೀಲ್ನಲ್ಲೂ ಕೂಡ ಅವ್ರ ಅಪೀಲ್ ಡಿಸ್ಮಿಸ್ ಆಗಿ ನಮ್ಮ ಕಡೆನೇ ಆಯಿತು. ಮತ್ತೆ ಹೈಕೋರ್ಟ್ಗೆ ಹೋದರು ಅಗೇನೆಸ್ಟ್ ಅಪರೇಟ್ ಅಥಾರಿಟಿ ಆ್ಯಂಡ್ ಕಂಟ್ರೋಲಿಂಗ್ ಅಥಾರಿಟಿ. ಹೈಕೋರ್ಟ್ನಲ್ಲೂ ಕೂಡ ನಮ್ಮ ಕಡೆನೇ ಆಯಿತು. ಆವಾಗ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಆದಮೇಲೆ ಹಂಗೂ ಕೊಡಲಿಲ್ಲ.
ಭಾಳ ದಿನ ತತ್ತಾಯ್ತು. ನಾವು ಮಿನಿಸ್ಟ್ರಿಗೆ ಬರೆದಾಯ್ತು, ಸೆಕ್ರೆಟ್ರಿಗೆ ಬರೆದಾಯ್ತು, ಮ್ಯಾನೇಜಿಂಗ್ ಎಷ್ಟೋ ಸರಿ ಬರೆದ್ರೂ ಕೂಡ ಏನೂ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕೊನೆಗೆ ಕಂಪ್ನಿ ಕೋರ್ಟ್ಗೆ ಒಂದು ಪಿಟಿಷನ್ ಹಾಕಿದೆ. ಈ ಥರ ಹಿಂಗೆಲ್ಲ ಆಗ್ತಾ ಇದೆ, ಇದನ್ನು ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಮಾಡಿ ಅಂತ ಆರ್ಡರ್ಸ್ ಮಾಡಬೇಕು ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಅಂತ. ಸೊ ಅದು ಹಿಯರಿಂಗ್ ಆದಮೇಲೆ ಕಂಪ್ನಿ ಕೋರ್ಟ್ ಏನು ಮಾಡ್ತು, ಈ ಗ್ರ್ಯಾಚ್ಯುಟಿ ಟರ್ಮಿನೇಟ್ ಆದ 1 ತಿಂಗಳೊಳಗೆ ಕೊಡಬೇಕು, ಕೊಡದೇ ಇದರಿಂದ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಕೊಡಬೇಕಾಗುತ್ತೆ. ಆ ಡೇಟ್ನಿಂದ ಯಾವತ್ತವರೆಗೆ ಯಾವಾಗ ಕೊಟ್ಟರು ಇವ್ರಿಗೆ ಗ್ರ್ಯಾಚ್ಯುಟಿನ ಮೇ ಬಿ ಒಂದು 15 ವರ್ಷ ಆದಮೇಲೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆಲ್ಲ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಇದು ಮಾಡಿ ಆರ್ಡ್ರ್ ಆಯಿತು. ಅದಾದಮೇಲೆ ಈಗ ಇವರು ಒಂದು ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಹೈಕೋರ್ಟ್ಗೆ, ಕಂಪ್ನಿ ಕೋರ್ಟ್ಗೆ. ಇದು ಒಂದು 40 ಲಕ್ಷ ಗಂಟ ಬರ್ತದೆ. ನಾವು ಈಗ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ನವರು ರೈಲ್ವೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಜಾಗ ಕೊಟ್ಟರು ಟ್ರ್ಯಾಕ್ ಅಂತ, ಅವರು ಒಂದು 7-8 ಕೋಟಿ ಡಿಪಾಸಿಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಹೈಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ. ಹಾಗೆಯೇ ಸ್ಕ್ರ್ಯಾಪ್ ಅದು ಇದು ರಾಮಗಿರಿ ಚಿಕ್ಕರಗುಂಡ ಇಲ್ಲೆಲ್ಲ ಮಾರದ ದುಡ್ಡೆಲ್ಲ ಬಂದು ಅದನ್ನು ಡಿಪಾಸಿಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇನ್ನೂ ಕೆಲವು ಪೇಮೆಂಟ್ ಈಗ ಕಂಪ್ನಿಗೆ ಬರಬೇಕಾದದ್ದನ್ನ ಕಂಪ್ನಿ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಕಂಪ್ನಿ ಬರೋದಿಲ್ಲ ಹೆಸರಿಗೆ, ಅದು ಕೋರ್ಟಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಪೆಂಡಿಂಗ್ ಇದೆ ಅಲ್ಲಿ ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಡಿಪಾಸಿಟ್ ಮಾಡಬೇಕು. ಸೊ ಎಲ್ಲ ಅಮೌಂಟ್ನು ಕೂಡ ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಡಿಪಾಸಿಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈಗ ಇವರು ಈ ದುಡ್ಡಿಗೆ ಒಂದು 40 ಲಕ್ಷ ಬರುತ್ತದೆ ಎಲ್ಲ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ಗಳಿಗೂ ಕೊಡೋಕ್ಕೆ. ಆ 40 ಲಕ್ಷ ನಮ್ಮ ಹತ್ರ ದುಡ್ಡಿಲ್ಲ, ಕಂಪ್ನಿ ಕ್ಲೋಸ್ ಆಗಿದೆ. ನಾವು ನಿಮ್ಮ ಇದು ಬೇರೆ ಕಂಪ್ನಿಗೆ ಬಂದಿರೋದು ಡಿಪಾಸಿಟ್ ಆಗಿದೆಯಲ್ಲ ಹೈಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ, ಆ ದುಡ್ಡಿನಲ್ಲಿ 41 ಲಕ್ಷ ರಿಲೀಸ್ ಮಾಡಿ ಇವರು ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಅದಕ್ಕೊಂದು ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಹಾಕ್ಕೊಂಡು ಇದು ನಾನಿದ್ದೀನಿ, ಸರಿ ಅದಕ್ಕೂ ಅಟೆಂಡ್ ಆಗಬೇಕು, ಅದಕ್ಕೆ ಅಟೆಂಡ್ ಆಗ್ತೀವಿ, ಅದು ಮೋಸ್ಟ್ಲಿ ಆಗುತ್ತೆ, ಅದೇನು ತೊಂದರೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಈ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ಗಳಿಗೆ ಈ ಬೆನಿಫಿಟ್ಸ್ ಇವ್ರು ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಈ 6/11/2001 ಗೌರ್ಮೆಂಟ್ ಒಂದು ಆರ್ಡರ್ ಪಾಸ್ ಮಾಡ್ತು. ಆ ಆರ್ಡ್ರ್ನಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತು ಅಂತಂದರೆ 1987 ಯಾರಿಗೆ ವೇಜ್ ರಿವಿಷನ್ನು ಅದೇ ಲಾಸ್ಟ್ ಆದರೆ ಅಂಥವ್ರಿಗೆ 100% ಇನ್ಕ್ರೀಸ್ ಮಾಡಿ ಕೊಡಬೇಕು ಇದು ಬೆನಿಫಿಟ್ VRS ಬೆನಿಫಿಟ್ ಅಂತ. ಎಲ್ಲಿ ಯಾರು 1992 ವೇಜ್ ರಿವಿಷನ್ಸ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಅಲ್ಲಿಂದ ಅವ್ರಿಗೆ 50% ಅಂತ ಆಯಿತು. ಸೊ ಇದಾದಮೇಲೆ ನಾವು ಪಿಟಿಷನ್ ಹಾಕೊಂಡು ಈ ಥರ ಕೊಡ್ಬೇಕು ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಅಂತ ಇವ್ರಿಗೆ ಇದೊಂದು ಅಷ್ಟೊತ್ತವರೆಗೆ ಇವ್ರಿಗೆಲ್ಲ STBP ಅಂದ್ಬಿಟ್ಟು ಓಲ್ಡ್ ಸ್ಕೀಮ್ನಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. 5/5/2000 ವಾಲಂಟ್ರಿ ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೀಮ್ ಇತ್ತು. ಆ ಬೇಸ್ಡ್ ಆನ್ ದಟ್ ಇವ್ರಿಗೆ ಕೊಟ್ಟರು. ಈ ಯಾವಾಗ ಇಂಪ್ರೂವ್ಡ್ VRS ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ರು 6/11/2001 ಡಬಲ್ ಕೊಡಬೇಕು 87 ವೇಜ್ ರಿವಿಷನ್ ನಿಂತಿರೋರಿಗೆ, ಮತ್ತು 1992 50% ಅಂತ ಆಯಿತು. ಅದಾದಮೇಲೆ ನಾವು ಒಂದು ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಒಂದು ಪಿಟಿಷನ್ ಹಾಕ್ತು. ಅದು ಆ ಪಿಟಿಷನ್ನಲ್ಲಿ ಹಿಯರಿಂಗ್ ಆಗಿ ಅದು ಇದನ್ನು ಕೊಡಬೇಕಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆರ್ಡ್ರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈಗ ಇವರೇನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅಪೀಲ್ ಹೋದರು, ಅದನ್ನು ಅಪೀಲು ಕೂಡ ಡಿಸ್ಮಿಸ್ ಆಯಿತು. ಈಗ ಅವ್ರಿಗೆ ಅದು ಬರಬೇಕು. ಈಗ ಇನ್ನೊಂದು ಈ ಡಬಲ್ ಬೆನಿಫಿಟ್ ಆಫ್ VRS ಅದು ಇನ್ನೂ ಪೆಂಡಿಂಗ್ನಲ್ಲಿ ಇದೆ, ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಅದನ್ನು ಈಗ ಕೊಡ್ಸೋಕ್ಕೆ ತಯಾರು ಮಾಡಬೇಕು. ಈಗ ಅವರು ಅಪೀಲ್ ಹಾಕ್ಕೊಂಡಿರೋದ್ರಿಂದ ನಾವು ಅದನ್ನು ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ ಅದನ್ನು ಏನು ರಿಸಲ್ಟ್ ಬರ್ತೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಇದು ಮಾಡಬೇಕಾಗುತ್ತೆ. ಇದ್ರ ಬಗ್ಗೆ 11ನೇ ತಾರೀಕು ಜೂನ್ಗೆ ಕೇಸ್ ಬರ್ತಾ ಇದೆ. ಅದನ್ನು ನಾವು ಕೂಡ ರೆಸ್ಪಾಂಡೆಂಟ್ ಕೇಸ್ನಲ್ಲಿ ಸೊ ನಾವೊಂದು ಅಬ್ಜೆಕ್ಷನ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಹಾಕಿದ್ದೀವಿ. ಅದು ಹಿಯರಿಂಗ್ ಬಂದಮೇಲೆ ಏನು ತೀರ್ಮಾನ ಆಗುತ್ತೆ ಈ ಕೋರ್ಟಿಂದ ಅದು ನೋಡಿ ಅದು ವಿಷಯ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಅದನ್ನು ತಿಳಿಸ್ಬೋದು. ಈಗ ಇವರು ನಾನು ಹೇಳಿದೆ ಇದು ಯಾಕೆ ಇದು ಅಂತ, ಈ ಗ್ರ್ಯಾಚ್ಯುಟಿ ಇದಕ್ಕೆ ಇಷ್ಟೊಂದು 3 ಕೋರ್ಟ್ಗೆ ಹೋಗಿದ್ದೀವಿ. ಇದು ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ. ಅಪೆಲೇಟ್ ಅಥಾರಿಟಿ ಅವ್ರು ಹೋದರು, ಅದು ಡಿಸ್ಮಿಸ್ ಆಯಿತು. ಹೈಕೋರ್ಟ್ಗೆ ಹೋದ್ರು, ಅದು ಡಿಸ್ಮಿಸ್ ಆಯಿತು. ನಮ್ಮ ಅಪ್ಲಿಕೇಶನ್ನು ಕನ್ಸಿಡರ್ ಆಯಿತು. ಇದೆಲ್ಲ ಆಗಿ ಹಂಗೂ ಕೊಡಲಿಲ್ಲ, ಎಷ್ಟು ಇದು ಮಾಡಿದೆ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಕಂಪ್ನಿ ಪಿಟಿಷನ್ ಕೊನೆಗೆ ಹಾಕ್ಕೊಂಡು ಈ ಕೊನೆಗೆ ಈಗ ಸಕ್ಸಸ್ ಆಗಿದೆ. ಇವ್ರಿಗೇನೋ ಮೋಸ್ಟ್ಲಿ ಅದು ಬರುತ್ತೆ. ಈಗ ಹೈಕೋರ್ಟಿಂದ ಅವರು ದುಡ್ಡು ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಇವ್ರಿಗೂ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಷನ್ಗೆ ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. ಇದು ನೀವು ಭಾಳ ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದೀರಾ, ಒಂದು ಸರಿ ಎಲ್ಲ 2 ಸರಿ ಎಲ್ಲ 3-4 ಕೋರ್ಟ್ಗಳೆಲ್ಲ ತಿರುಗಿ ಇದು ಮಾಡಿದ್ದೀರಾ. ನಿಮಗೆ ನಾವು ಸನ್ಮಾನ ಮಾಡಿ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಬೇಡಿ, ಇದೇನು ಬೇಕಿಲ್ಲ, ಇದು ನಮ್ಮ ಡ್ಯೂಟಿ ನಾವು ಮಾಡಬೇಕು, ಅದು ಮಾಡಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಬನ್ನಿ ನೀವು ಬರಲೇಬೇಕು ಅಂತ. ನನಗೂ ಹುಷಾರಿಲ್ಲ, ಓಡಾಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕಳ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ಕೊಂಡು ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ ಅಂತ ಬಂದೆ. ಇಷ್ಟು ವಿಷಯ. ತಮಗೇನಾದ್ರು ಕ್ಲಾರಿಫಿಕೇಶನ್ ಅದು ಇದು? ಇವಾಗ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ 41 ಲಕ್ಷ ಕಾಂಪನ್ಸೇಷನ್ ಬಂದಿರೋದು? ಇದು ಅಪೋಸ್ಟೇಷನ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ನವ್ರಿಗೆ 97 ಜನಕ್ಕೆ ಬಂದಿರೋದು.
ಅಫಾರೆಸ್ಟೇಷನ್ ಅಫೋರೆಸ್ಟೇಷನ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಆಫ್ BGML. ಟೋಟಲ್ 99. ಅದನ್ನಲ್ಲಿ ಇಬ್ಬರಿಗೆ ಬೇರೆ ಡಿಸಿಷನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದ್ರಲ್ಲಿ ಅಡ್ವರ್ಸ್ ಆಗಿ ಇದು ಮಾಡಿಬಿಟ್ರು. ಅದನ್ನು ಏನೇನೋ ಕಥೆಯಾಗಿ ಅದು ಬಿಡಿ. ಇದು 97 ಎಂಪ್ಲಾಯೀಸ್ಗೆ ಬರಬೇಕಿದ್ದು ಆರ್ಡರ್ ಆಗಿರೋದು. ಅದು ಬರುತ್ತೆ, ಅದು ರಿಸೀವ್ ಮಾಡ್ಕೊತಾರೆ. ಅದು ಹೈಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಡಿಪಾಸಿಟ್ ಮಾಡಿದಾರಲ್ಲ BGML ಇದನ್ನಲ್ಲಿ ಅವ್ರು ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಹೈಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಈಗ ಹಾಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವರು ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳ್ಕೊಂಡು ನಮಗೂ ಕಾಪಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ ನಾವು ಅಟೆಂಡ್ ಆಗಬೇಕು. ಇಲ್ಲ ಅದು ನಿಜನೇ, ಹೈಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಆರ್ಡರ್ ಆಗಿದೆ, ನೀವು ನಿಮ್ಮ ಡಿಪಾಸಿಟ್ ಮಾಡಿರೋ ದುಡ್ಡಿನಿಂದ ಕೊಡಿ ಇವ್ರಿಗೆ, ಅವ್ರಿಗೆ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಸರಿ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. ಅದಕ್ಕೆ ನಾವು ಕೂಡ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಅದು ಯಾವತ್ತು ಬಂದು ಹಿಯರಿಂಗ್ ಆಗುತ್ತೆ ನೋಡೋಣ. ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡಿ ಸರ್. ಈ VRS ನಾನು ಮಾತಾಡಿದ್ನಲ್ಲ, ಅದು ಹೈಕೋರ್ಟ್ ಇದಕ್ಕೆ ಅಪೀಲ್ ಹೋಗಿದ್ದಾರೆ, ಯಾರು ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ನವರು. ಅದು ಇನ್ನೂ ಅಪೀಲ್ ನಡೀತಾ ಇದೆ, ಅದು ಇನ್ನೂ ಡಿಸೈಡ್ ಆಗಿಲ್ಲ. ಇಲ್ಲ, 11ನೇ ತಾರೀಕು ಜೂನು ಹಿಯರಿಂಗ್ ಬರ್ತದೆ. ಆ ಹಿಯರಿಂಗ್ನಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ, ಅದು ಒಂದೇ ದಿನಕ್ಕೆ ನಡೀತಿಲ್ಲ. ಕೋರ್ಟ್ ಕೇಸು ಅಂತಂದರೆ ಒಂದು ಕೇಸ್ ಹಾಕಿದ್ರೆ 4 ವರ್ಷ 5 ವರ್ಷ ಸುಮ್ಮನೆ ಏನು ನಡೀತಾನೆ ಇರ್ತದೆ. ಒಂದು ದಿನಕ್ಕೆಲ್ಲ 120 ಕೇಸ್ ಹಾಕೋತಾರೆ ಒಬ್ಬೊಬ್ಬ ಜಡ್ಜ್ಗೆ. ಸೊ 120 ಎಲ್ಲ ಒಂದೇ ದಿನಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಸ್ಟೇಜಸ್ನಲ್ಲಿ ಯಾವ್ಯಾವ ಸ್ಟೇಜಸ್ನಲ್ಲಿ ಏನೇನು ಆರ್ಡರ್ ಮಾಡಬೇಕು ಅದನ್ನು ಹೇಳ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಫೈನಲ್ ಹಿಯರಿಂಗ್ ಬಂದು ಆಮೇಲೆ ಏನು ಡಿಸಿಷನ್ ಕೊಡ್ತಾರೆ ಅದು ಇಂಪಾರ್ಟೆಂಟು. ಸೊ 11th ಜೂನ್ನಲ್ಲಿ ನಾವು ಕಂಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ ಅವ್ರು ಅಪೀಲ್ ಹಾಕ್ಕೊಂಡಿರೋದು. ಆರ್ಡರ್ ಆಗಿದೆ. VRS ಅಮೌಂಟ್ 6/11/2001 ಇನ್ಕ್ರೀಸ್ ಮಾಡಿರೋದು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಕೊಡಬೇಕು ಅಂತ ಕಂಪ್ನಿ ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಆರ್ಡರ್ ಆಗಿದೆ. ಅದಕ್ಕೆ ಆ ಆರ್ಡ್ರಿಗೆ ಎಗನೆಸ್ಟು BGML ಮತ್ತು ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ನವರು ಅಪೀಲ್ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಡಿವಿಷನ್ ಬೆಂಚ್ನಲ್ಲಿ. ಆ ಮ್ಯಾಟ್ರು 11/6 ಫಿಕ್ಸ್ ಆಗಿದೆ. ನಾವು ಕೂಡ ಅಬ್ಜೆಕ್ಷನ್ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ವಿ ಅವರ ಅಪೀಲ್ಗೆ. ಏನು ಡಿಸಿಷನ್ ಬರ್ತದೆ ನೋಡಬೇಕು. ಬಟ್ 11th ಡಿಸೈಡ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. 11th ನಾವು ಮುಂದೆ ಆರ್ಗ್ಯುಮೆಂಟ್, ಅವರ ಆರ್ಗ್ಯುಮೆಂಟ್ ಕೇಳಿದ್ಮೇಲೆ ಇನ್ನೇನು ಫರ್ದರ್ ಪ್ರೋಸೆಸ್ ಏನು ನಡೀತದೋ ಅದನ್ನ ನೋಡಿ ಡಿಸಿಷನ್ ಯಾವಾಗ ಬರ್ತದೋ ಅದನ್ನ ಮೇಲೆ ನಾವು ಏನಾದ್ರು ಮಾತಾಡ್ಬೋದು. ಮತ್ತು ಈ ಕಂಪ್ನಿ ಕ್ಲೋಸ್ ಆಯಿತು. ಈ ಸೈನಾಯ್ಡ್ ಇದೆಯಲ್ಲ, ಅದು 3 ಲೊಕೇಶನ್ನಲ್ಲಿದೆ. ಒಂದು 30 ಮಿಲಿಯನ್ 13 ಲೊಕೇಶನ್ನಲ್ಲಿ 30 ಮಿಲಿಯನ್ ಟನ್ಸ್ ಆಫ್ ಇದಿದೆ ಟೈಲಿಂಗ್ಸು, ಅದು ಡಂಪ್ಸ್. ಅದರಲ್ಲೂ ಕೂಡ ಸ್ವಲ್ಪ ಚಿನ್ನ ಇದೆ, 0.8 ಗ್ರಾಮು ಪರ್ ಟನ್ನಲ್ಲಿ. ಮತ್ತು ಈ ಬೇರೆ ಟಂಗ್ಸ್ಟನ್ನು ಮತ್ತು ಅದರ ಮೆಟೀರಿಯಲ್ಸ್ ಕೂಡ ಇದೆ. ಅದನ್ನು ಮಾಡ್ಬೋದು, ಅದು ಲಾಭದಾಯಕವಾಗಿ ನಡೆಸ್ಬೋದು ಅನ್ನೋ ಥರ ಇದಿದೆ. ಈಗ ಇವ್ರ ಕಂಪ್ನಿ ಕ್ಲೋಸ್ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಕಂಪ್ನಿ ಇವ್ರನ್ನ ನಡೆಸೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಗೌರ್ಮೆಂಟ್ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅದನ್ನು ನಾವು ಆ್ಯಕ್ಷನ್ ಮಾಡಿ ಸೇಲ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಪರ್ಮಿಷನ್ ಫೈಲ್ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ ಒಂದು ಕಂಪ್ನಿ ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ. ಹೈಕೋರ್ಟ್ ಕಂಪ್ನಿ ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳಿ ಫೈಲ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಅದು ಹಿಯರಿಂಗ್ ಬಂದು ಏನಾಗುತ್ತೆ ನೋಡಬೇಕು. ಆಮೇಲೆ ಈ ಸುಮಾರು 30 ಶಾಫ್ಟ್ಸ್ಗಳಿರ್ಬೇಕು, ಓಲ್ಡ್ ಶಾಫ್ಟ್ಸು, ಅವೆಲ್ಲ ಡಿಫ್ರೆಂಟ್ ಲೊಕೇಶನ್ನಲ್ಲಿ. ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಇನ್ಸ್ಟಾಲೇಷನ್ಸು, ಮೆಟೀರಿಯಲ್ಸ್ ಅದನ್ನೆಲ್ಲ ಸ್ಕ್ರ್ಯಾಪ್ ಥರ ಆಗೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾವೆ. ಅದನ್ನು ಸೇಲ್ ಮಾಡೋಕ್ಕೂ ಕೂಡ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಪಿಟಿಷನ್ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಯಾರು ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ನವರು. ಅದು ಇನ್ನೂ ಹಿಯರಿಂಗ್ ಒಂದು ಸರಿ ಬಂದಿದೆ, ಅಲ್ಲಿ ರೆಸ್ಪಾಂಡೆಂಟೇ ಇಲ್ಲ. ಅವರು ಪಿಟಿಷನ್ ಹಾಕಿದ್ದು BGML ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಯೂನಿಯನ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಅಂತ. ರೆಸ್ಪಾಂಡೆಂಟ್ ಯಾರು ಅಂತೂ ಹಾಕೇ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಹಿಯರಿಂಗ್ ಬಂದಾಗ ಆ ಕೋರ್ಟ್ ಏನು ಹೇಳ್ತು, ರೆಸ್ಪಾಂಡೆಂಟ್ಸೇ ಇಲ್ಲ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟೋ ಜನ ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಕೇಸ್ ಹಾಕಿದ್ದಾರೆ ಕಂಪ್ನಿ ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ. ಅದರಿಂದ ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಸ್ಬೇಕು ಅನ್ನುತ್ತಾ ನಮಗೂ ಕಾಪಿ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ. ಸೊ ನಾನು ಅದಕ್ಕೆ ಒಂದು ಅಬ್ಜೆಕ್ಷನ್ ಆಗ್ತಾಯಿದ್ದೀನಿ. ವರ್ಕರ್ಸ್ ಡ್ಯೂಸು ಏನು ಕೊಡಬೇಕು ಅದನ್ನು ಕೊಟ್ಬಿಡಿ, ನೀವು ಆಮೇಲೆ ಬೇಕಾದರೆ ನೀವು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, ಇದು ಭಾಳ ದಿನದಿಂದ ಪೆಂಡಿಂಗ್ ಇದೆ ಅಂತ ಅಬ್ಜೆಕ್ಷನ್ ಹಾಕ್ತೀನಿ ಈಗ. ಅದಕ್ಕೆ ಸೈನ್ ಹಾಕ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ ಅಂತ ಬಂದೆ ಪ್ರೆಸಿಡೆಂಟು ಡಾಕ್ಟರ್ ರಾಜೇಂದ್ರ ಕುಮಾರ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ಗೆ, BGML ಎಕ್ಸ್-ಎಂಪ್ಲಾಯ್ ಅಸೋಸಿಯೇಷನ್. ಅವತ್ತು ಕ್ಲಿನಿಕ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಸೈನ್ ತೊಗೊಂಡು ಬಂದಿದ್ದೀನಿ. ನಾಳೆ ಫೈಲ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನಾನು ಹೈದ್ರಾಬಾದ್ನಲ್ಲಿ ಇರೋದು ಸದ್ಯಕ್ಕೆ ನನ್ನ ಸನ್ನಿಧಿರಲ್ಲಿ. ಸೊ ಅಲ್ಲಿಂದ ಬಂದು ಅಟೆಂಡ್ ಮಾಡಬೇಕಾಗುತ್ತೆ. ಯಾವಾಗ ಇದಾಗುತ್ತೆ ಅವಾಗ ನೋಡೋಣ. ಈ ನಮ್ಮದು ಟೈಲಿಂಗ್ ಡಂಪ್ಸು ನೀವು ಯಾರಕ್ಕೂ ಆ ಟೆಂಡರ್ ಕರೀತಾರೆ, ಅದಕ್ಕೆ ಟೆಂಡರ್ ಕರೆದು ಆ್ಯಕ್ಷನ್ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಸೇಲ್ ಮಾಡ್ತಾರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸುಮ್ಮನೆ ಜಸ್ಟ್ ಲೈಕ್ ದಟ್ ಯಾರಿಗೂ ಕೊಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಂಪ್ನಿ ಇದು. ಅದು ಆ ಟೆಂಡರ್ ಕರೆಯೋಕ್ಕೆ ಸೇಲ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡಿ ಅಂತ ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಅದು ಕೇಸ್ ನಡೀತಾ ಇದೆ. ಅವ್ರ ಪರ್ಮಿಷನ್ ಯಾವಾಗ ಕೊಡ್ತಾರೆ ಏನು ಅಂತ ಅನ್ನೋದು ಹಿಯರಿಂಗ್ ಆದಮೇಲೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ.
Previously also the government of India has approached the court for liquidation. ಅವಾಗ ಏನಾಯ್ತು? ಅದನ್ನು ಹಂಗೆ ಪೆಂಡಿಂಗ್ ಇದೆ ಅದು. ಇವಾಗ ಈ ರಾಮಗಿರಿ ಚಿತ್ರಗುಂಟ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಮೊದಲೇ ಬರ್ಕೊಂಡಿದ್ದು ಅಪ್ಲೈ ಮಾಡಿಕೊಂಡು ಈ ಥರ ಅಲ್ಲೇ ದೂರ ಇದ್ದಾವೆ, ಮೆಟೀರಿಯಲ್ಸ್ ಎಲ್ಲ ಲಾಸ್ ಆಯ್ತಾ ಇದೆ, ಎಲ್ಲ ಸ್ಕ್ರ್ಯಾಪ್ ಥರ ಆಗಿದೆ. ಆಮೇಲೆ ಕೂಡ ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶದ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹೈಕೋರ್ಟು ಈ ರಾಮಗಿರಿ ಮೈನ್ಸ್ನ ನಾವು BGM ಕೊಡಲ್ಲ, ಲೀಸ್ ಎಕ್ಸ್ಪೈರ್ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ, ಅದು ನಮ್ಮದೇ ಲ್ಯಾಂಡ್ ಅಂತೇಳಿ ಹೈಕೋರ್ಟ್ನಲ್ಲೇ ಆರ್ಡ್ರ್ ಆಗೋಯ್ತು ಅವ್ರಿಗೆ. ಸೊ ಅದರಿಂದ ಈ ಆರ್ಡ್ರ್ ಆಗಿದೆ, ಅವ್ರು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಚಿತ್ರಗುಂಟನೂ ಕೂಡ ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಬರ್ತದೆ. ಅವೆರಡು ಮೈನ್ಸ್ಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಇನ್ಸ್ಟಾಲೇಷನು ಅವು ಇವು ಸ್ಕ್ರ್ಯಾಪು ಅವು ಇರೋದನ್ನೆಲ್ಲ ಮಾರಬೇಕು ಅಂತ ಕೇಳಿದರು. ಅದಕ್ಕೆ ಅದು ಕೋರ್ಟ್ ಅದು ಪರ್ಮಿಷನ್ ಕೊಟ್ಟರು, ಅದನ್ನು ಸೇಲ್ ಮಾಡಿಬಿಟ್ರು. ಅದು ರಾಮಗಿರಿ ಮತ್ತು ಚಿತ್ರಗುಂಟ ಮೈನ್ಸು ಅವು ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಬರ್ತಾಯಿತ್ತು. ಅದು ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶ ಲೀಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದು ಆ ಲ್ಯಾಂಡ್ಸ್ಗಳ. ಸೊ ಆ ಲೀಸ್ ಎಕ್ಸ್ಪೈರ್ ಆಗಿದೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ವಾಪಸ್ ತಗೊಂಡ್ರು. ಹೈಕೋರ್ಟೇ ಆರ್ಡ್ರ್ ಮಾಡಿಬಿಡ್ತು, ಆಂಧ್ರ ಹೈಕೋರ್ಟು. ಅದನ್ನು ನೀವು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಲೀಸ್ ಎಕ್ಸ್ಪೈರ್ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ, ಅದನ್ನು ವಾಪಸ್ ಆಂಧ್ರ ಗೌರ್ಮೆಂಟೇ ನಡೆಸ್ಕೊಳ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ಅವ್ರು ಏನು ಮಾಡಬೇಕು, ಯಾರನ್ನ ಎಂಪ್ಲಾಯ್ ಮಾಡಿಕೊಂಡು ಅಥವಾ ಯಾರು ಕೊಟ್ಟು ನಡೆಸ್ತಾರೋ ಅದು ಆ ಥರ ಮಾಡ್ಕೊತಾರೆ. ನಿಮಗೆ ಇದು ಎಂಟೈಟ್ಲ್ಮೆಂಟ್ ಇರೋದಿಲ್ಲ ಅಂತ ಆರ್ಡ್ರ್ ಆಗ್ಬಿಡ್ತು ಆಂಧ್ರ ಹೈಕೋರ್ಟಿಂದ. ಸೊ ಅದನ್ನು ಅವ್ರು ಮಾರ್ಬಿಟ್ರು ಅಷ್ಟೇ. ಇದೆಲ್ಲ ಈ ಸ್ಕ್ರ್ಯಾಪ್ ಅದು ಇದು ರಾಮಗಿರಿ ಚಿತ್ರಗುಂಟ ಇದೆಲ್ಲ ಇರುತ್ತೆ, ಇದನ್ನು ಮಾತ್ರ ಪೆಂಡಿಂಗ್ ಇತ್ತು. ಇದನ್ನು ಇವ್ರು ಮೊದಲೇ ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ರು, ಅದಕ್ಕೆ ಅಬ್ಜೆಕ್ಷನ್ ಹಾಕ್ಬೇಕಾ ಬೇಡವಾ ಅಂತ ಇತ್ತು. ಇವಾಗ ಸ್ಪೆಸಿಫಿಕ್ಕಾಗಿ ಕಂಪ್ನಿ ಕೋರ್ಟ್ಗೆ ಇನ್ನೊಂದು ಸರ ಹಾಕ್ಕೊಂಡು ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಟೈಲಿಂಗ್ ಡಂಪ್ಸ್ಗೂ ಸ್ಕ್ರ್ಯಾಪ್ ಇಲ್ಲಿ ಆಲ್ ಓವರ್ ದಿ ಫೀಲ್ಡ್ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಶಾಫ್ಟ್ಗಳಿತ್ತು, ಹಳೆಯ ಶಾಫ್ಟ್ಗಳೆಲ್ಲ ಅಲ್ಲೆಲ್ಲ ಇನ್ಸ್ಟಾಲೇಷನ್ ಅವೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದೆ, ಅವೆಲ್ಲ ಇದಾಗ್ತವೆ, ವೇಸ್ಟ್ ಆಗ್ತದೆ. ಅದನ್ನು ನಮ್ಗೆ ಸೇಲ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಅದು ಡಿಸ್ಮೆಂಟಲ್ ಮಾಡಿ ಸೇಲ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡಿ ಅಂತ ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅದು ನಾನು ಹಾಕೊಂಡಿರಪ್ಪ, ಇದು ಹೈಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಇವರು 3,350 ಏನೋ ತೋರಿಸಿದ್ರು. ಆಮೇಲೆ ಸಬ್ಸಿಕ್ವೆಂಟಾಗಿ ಅಪ್ಪರ್ ಸ್ಟೇಷನ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಒಂದು 107 ಜನಕ್ಕೆ ಕೊಡಬೇಕಾಗಿತ್ತು, ಅವ್ರ ಹೆಸರು ಇರಲಿಲ್ಲ ಅಲ್ಲಿ, ಅವ್ರನ್ನೂ ಸೇರಿಸ್ಬೇಕು. ಆಮೇಲೆ ಡಿಸ್ಮಿಸ್ ಆಗಿ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ರೀಇನ್ಸ್ಟೇಟ್ ಆಗಿ ಅವ್ರನ್ನೂ ಕೂಡ ಸೇರಿಸ್ಬೇಕು. ಯಾರ್ಯಾರಿಗಾರು ಕೊಡದೇ ಇದ್ದರೆ ಅವ್ರಿಗೂ ಕೊಡಬೇಕು ಅಂತೇಳಿ 3,694 ಜನಕ್ಕೆ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹಾಕ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. 3,694 ಜನಕ್ಕೆ. ಈ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಸಭೆ, ಈ ಸಭೆ ಕರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ BGMLನ ಮಾಜಿ ನೌಕರರ ಸಂಘದವರು, ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ ರಾಜೇಂದ್ರ ಕುಮಾರ್ ಇದ್ದಾರೆ ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿ, ವೈಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಮಿಸ್ಟರ್ ಜೋಸಫ್, ಮಿಸ್ಟರ್ ಜಯಶೀಲನ್ನು, ಸೆಕ್ರೆಟರಿ ನಮ್ಮ ಮಾನ್ಯ ವಿಜಯರಾಘವನ್ರವರು, ಮಹಿಮೈದಾಸು, ಪಟ್ಟಾಭಿರಾಮನು ಮತ್ತು VC ಗಣೇಶನ್ನು, ಮೂರ್ತಿ, ಜೋಸಫ್ ಮೊದಲೇ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ ಉಪಾಧ್ಯಕ್ಷರಿಗೆ, ಹಾಗೂ ಇಲ್ಲಿ ಸೇರಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ನನ್ನ ಆತ್ಮೀಯ ಕಾರ್ಮಿಕ ಬಂಧವರು ಹಾಗೂ ಅಪಾರ ಸ್ಟೇಷನ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಕಾರ್ಮಿಕರು, ಆಮೇಲೆ NIRM ನಿವೃತ್ತ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಅಧಿಕಾರಿಗ ವರ್ಗದವರು. ಇದು ಏನಂತ ಹೇಳಿದರೆ, ಇಟ್ ಈಸ್ ಅ ಸ್ಟ್ರಗಲ್ ಫಾರ್ ನಿಯರ್ಲಿ ಅರೌಂಡ್ 26 ಇಯರ್ಸ್. ಈ ಸ್ಟ್ರಗಲ್ ಬಂದು ಅಗೇನ್ಸ್ಟ್ ದಿ ಯೂನಿಯನ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅಂತ ಇಲ್ಲ, ಇಟ್ ಈಸ್ ಓನ್ಲಿ ಅನ್ ಅಪೀಲ್ ಬಿಫೋರ್ ದಿ ಯೂನಿಯನ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ. ದಿಸ್ ಹ್ಯೂಮನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಮಾನವೀಯತೆಯ ಇರತಕ್ಕಂಥ ಇಂಥ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಎಷ್ಟೋ ಸರ್ಕಾರಗಳು ಬಂದರೂ ಸರಿ ಹೋದ್ರೂ ಸರಿ ನಮಗೆ ಈ ಪರಿಹಾರ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಒಂದು ನೋವು ನಮ್ಮಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ಇಂಥ ಒಂದು ಸಂಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಗಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಬಾಂಧವರಿಗೆ ಸರ್ಕಾರ ಇವತ್ತುವರೆಗೂ ಬಂದು ಯಾವುದೇ ಒಂದು ಕರುಣೆ ತೋರಿಸಲಿಲ್ಲ. ಈಗ ಮಾನ್ಯ ನಮ್ಮ ಅಡ್ವೊಕೇಟು BGMLನಲ್ಲಿ ಡೆಪ್ಟಿ ಜನರಲ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಆಗಿ ಸುಮಾರು ವರ್ಷಗಳು ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಸಣ್ಣಮಾಲಿಗರವರಿಗೆ ಗ್ರಾಸ್ ರೂಟ್ ಲೆವೆಲಿಂದ ಏನೇನು ನಡೆದಿದೆ, ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಟಿವ್ನಲ್ಲಿ, ಫೈನಾನ್ಷಿಯಲ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಲ್ಲಿ ಏನೇನು ನಡೆದಿದೆ ಅಂತ ಎಲ್ಲ ಕಂಪ್ಲೀಟ್ A to Z ನಮ್ಮ ವಕೀಲರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಅದರಿಂದ ಇಟ್ ವಾಸ್ ವೆರಿ ಈಸಿ ಟು ಟೇಕ್ ಅಪ್ ದಿಸ್ ಇಶ್ಯೂ ಫಾರ್ ದ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಆಫ್ ದಿಸ್ BGML ex-employees ವಿಷಯ. ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಈವನ್ ಇನ್ ದಿ ಫ್ಲೋರ್ ಆಫ್ ದಿ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಏನು ಹೇಳುತ್ತೆ, BGML ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಏನು ಕೊಡೋದು ಏನಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇಟ್ ಈಸ್ ಎ ವೆರಿ
ರಾಂಗ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಮೇಡ್ ಬೈ ದಿ ಯೂನಿಯನ್ ಗವರ್ಮೆಂಟ್. ವೆರಿ ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಹೇಳ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇದು ಕೆಲವರಿಗೆ ಅರ್ಥ ಆಗತ್ತೋ ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ವೋ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ. ಬಟ್ ದಿ ಮೀಡಿಯಾ ಶುಡ್ ಟೇಕ್ ಇಟ್ ಇನ್ ಅ ಪ್ರಾಪರ್ ಪರ್ಸ್ಪೆಕ್ಟಿವ್. ವೈ, ವಾಟ್ ಈಸ್ ದ ರೀಸನ್, ವಾಟ್ ಈಸ್ ದ ಜಸ್ಟಿಫಿಕೇಶನ್ ಬಿಹೈಂಡ್ ದಿ ಸ್ಟ್ರಗಲ್ ಆಫ್ ದಿಸ್ ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಆಫ್ ದಿಸ್ BGML ಅಂತ ಗೊತ್ತಾಗಬೇಕು. ಸೊ ನೋಡಿ, ಇವಾಗ ಬಂದು ಹೈಕೋರ್ಟಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ತೀರ್ಪು, ಉನ್ನತವಾದ ಒಂದು ತೀರ್ಪು ಕೊಟ್ಟಿದೆ. ಇಟ್ ಇಸ್ ಅ ಸ್ಪೀಕಿಂಗ್ ಆರ್ಡರ್. ಅದರ ಮೇಲೆ ಬಂದು ದಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಶುಡ್ ಹ್ಯಾವ್ ಕನ್ಸಿಡರ್ಡ್. ಈಗ 1 ವರ್ಷ ಆಗಿದೆ ನಮಗೆ ಹೈಕೋರ್ಟಲ್ಲಿ ಆದೇಶ ಆಗಿ BGML ಎಂಪ್ಲಾಯೀಸ್ಗೆ MVRS, ದಟ್ ಈಸ್ ದಿ ಸ್ಪೆಷಲ್ ಟರ್ಮಿನಲ್ ಬೆನಿಫಿಟ್ ಸ್ಕೀಮ್ನಲ್ಲಿ ಈ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಎಂಟರ್ಪ್ರೈಸಸ್ ಅವರು ಬಂದು ಏನು 6/11/2001 ಏನು ಒಂದು ಆದೇಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ ಅದರ ಪ್ರಕಾರ ಬಂದು ಇವ್ರಿಗೆ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಆಗಬೇಕು ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಏನು ಹೇಳುತ್ತೆ, ಏನು ಅವ್ರು VRS ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನೋಡಿ, VRS ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ ಅದನ್ನೇ ಬಂದು ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಆಗಿದೆ ಅಂತ ಕೊಡ್ತಾರೆ. ಇಟ್ ಈಸ್ ವಾಲಂಟರಿ ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೀಮ್. ಇಟ್ ಈಸ್ ನಾಟ್ ಎ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಫಾರ್ ದಿ ಕಂಪ್ಲೀಟ್ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಫಾರ್ ದಿ BGML ಎಂಪ್ಲಾಯೀಸ್. ಸೊ ಅವಾಗ ಏನು ತಗೊಂಡಿದ್ದಾರೋ ಅದು ಬಂದು ಓನ್ಲಿ VRS ಕೊಟ್ಟಿರೋದು 2007 ತಾನೆ ಸರ್ ಕೊಟ್ಟಿರೋದು? 2007 ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮೆಜಾರಿಟಿ 2007 ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ ಹಿಂಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ದಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ, ದಿ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಆಫ್ ಮೈನ್ಸ್ ಹ್ಯಾಸ್ ನಾಟ್ ಟೇಕನ್ ಅಪ್ ಸೀರಿಯಸ್ಲಿ ಅಟ್ ಆಲ್. ಇವ್ರಿಗೆ ಏನು ಬೇಕೋ ಅದನ್ನು ಬಂದು ಅವ್ರು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. ಹೈಕೋರ್ಟ್ ಹೇಳಿದ್ರು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. ನಾವು ಬಂದು ಹಲವಾರು ಸಾರಿ ಬಂದು BGML ಮ್ಯಾನೇಜಿಂಗ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಮತ್ತು ಜಾಯಿಂಟ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾನ ಭೇಟಿ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅವ್ರ ಹತ್ರ ಹೇಳುವಾಗ ಕೂಡ ಬಂದು ಈ ವಾಸ್ ವೆರಿ ಮಚ್ ಕನ್ಸಿಡರೇಟ್ ವೆನ್ ಈ ಸ್ಪೋಕ್ ಟು ಅಸ್ ಇನ್ ದ ಮೀಟಿಂಗ್. ಈವನ್ ಅವರ್ ಆನರಬಲ್ ಶ್ರೀ ಚನ್ನಮಾಲಿಗೆ ಆಲ್ಸೋ ವಾಸ್ ಪ್ರೆಸೆಂಟ್, ಡಾಕ್ಟರ್ ರಾಜೇಂದ್ರ ಕುಮಾರ್ ಆಲ್ಸೋ ವಾಸ್ ಪ್ರೆಸೆಂಟ್. ಅವಾಗ ಅವ್ರು ಹೇಳಿದ್ದು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದಿಸ್ ಇಸ್ ನಾಟ್ ಅ ವೆರಿ ಬಿಗ್ ಮನಿ ಫಾರ್ ದಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಈ ದುಡ್ಡು BGML ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಆಗೋ ದುಡ್ಡು ಏನು ದೊಡ್ಡ ವಿಷಯನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಇಟ್ ಇಸ್ ಅ ಓಪನ್ ಟಾಕ್ ಇನ್ ದಿ ಮಿಡ್ಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ದ ಸೋರ್ಸ್. ಬಟ್ ಇವತ್ತವರೆಗೂ ಅದು ಕನ್ಸಿಡರೇಷನ್ ಮಾಡಿಲ್ಲ. ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ವಾಸ್ ನಾಟ್ ದಿ ಸುಪ್ರೀಂ ಬಾಸ್. ಅವ್ರಿಗಿಂತ ಮೇಲೆ ಇರ್ತಂತ ಸೆಕ್ರೆಟರಿ ಇದ್ದಾರೆ. ಆ ಸೆಕ್ರೆಟರಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಈ ಈಸ್ ಎ ನ್ಯೂ ಮ್ಯಾನ್. ಈಸ್ ರೈಟ್ ನೌ ಓನ್ಲಿ ನೌ ಅಪಾಯಿಂಟೆಡ್ ಬಿಫೋರ್ 6 months or 8 months ಹಿಂದೆ ಸೆಕ್ರೆಟರಿ ಆಗಿ ಫಸ್ಟ್ ಟೈಮು ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಜನರ ಕಷ್ಟ ಸಂಕಷ್ಟಗಳು BGML ನಲ್ಲಿ ಹೇಗೆ ನಡೆದಿದೆ, ಹಿಸ್ಟ್ರಿ ಏನಿದೆ ಅದೆಲ್ಲ ಏನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಅವ್ರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಬಂದು ತಿಳುವಳಿಕೆ ಆಗಬೇಕು. ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಈ ಶುಡ್ ಹ್ಯಾವ್ ಕಾಲ್ಡ್ ಫಾರ್ ಎ ಮೀಟಿಂಗ್, ವಾಟ್ ಈಸ್ ಇಟ್ ಅಬೌಟ್ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. ಔಟ್ ರೈಟ್ ಆಗಿ BGML ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಪೆಂಡಿಂಗ್ ಇದೆ, ಇನ್ನು ಅನೇಕ ಲಯಬಿಲಿಟೀಸ್ ಇಸ್ ದೇರ್ ಬಿಫೋರ್ ದಿಸ್ ಯೂನಿಯನ್ ಗವರ್ಮೆಂಟ್. ಮೈನ್ಸ್ ಮಿನಿಸ್ಟ್ರು ಸುಮಾರು ಒಂದು 750 crores ಲಯಬಿಲಿಟಿ ಇದೆ ಫಾರ್ ವೇರಿಯಸ್ ಏಜೆನ್ಸೀಸ್. BGML ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಮಾತ್ರ ಬಂದು ಸುಮಾರು ಒಂದು 180 crores ಇರ್ಬೋದಾ ನಿಮ್ದು, ಇಲ್ವಾ ಸರ್? ನಿಯರ್ಲಿ ಅರೌಂಡ್ 180 crores, 240 ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಬಟ್ ಅಪ್ರಾಕ್ಸಿಮೇಟ್ಲಿ ಅವ್ರು ಇನ್ನೂ ಕ್ಯಾಲ್ಕುಲೇಷನ್ಸ್ ಬಂದಿಲ್ಲ. ಬಟ್ ಇದನ್ನು ನಾವು ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ವೆನ್ ದೇ ಆರ್ ಗೋಯಿಂಗ್ ಫಾರ್ ದಿ ಟೆಂಡರ್, ನೀವು ಟೆಂಡರ್ ಬಿಡಿ, ವಿ ಆರ್ ನಾಟ್ ವರಿಡ್. ಬಿಕಾಸ್ ನಾವು ಏನಾದರೂ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವ, யாராவது நம்ம வேலைக்கு போகிறோம் மைன்ஸில் ஷாஃப்ட்டுக்குள்ளே இறங்குற ஐடியா இருக்குதா, இருக்குன்னா வேலை செய்யறதுக்கு. இதே தான் நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் வி ஹட் ரைஸ் ದಿಸ್ ಕ್ವಶನ್ ಬಿಫೋರ್ ದಿ ಆನರಬಲ್ ಮೆಂಬರ್ ಆಫ್ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಮಿಸ್ಟರ್ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು. ಎಲ್ಲರೂ ಬಂದು ಜನರಲ್ ಬಾಡಿ ಮೀಟಿಂಗ್ ಥರ ಅಲ್ಲಿ ನೆಹರು ಕಲ್ಯಾಣ ಮಂಟಪದಲ್ಲಿ ನಡೆದಿತ್ತು. ಅವತ್ತು ನಾನು ಇದೇ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ದೆ, ಯಾರಿಗಾದ್ರೂ ಕೆಲಸ ಮಾಡೋ ಇಷ್ಟ ಇದೆಯಾ, ಮೈನ್ಸ್ನ ಮತ್ತೆ ಪುನರ್ರಚನೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಇದೆಯಾ ಹೇಳಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. ಯಾರಿಗೂ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಇಲ್ಲ ಅಂತ ಅವ್ರು ಕೈ ಎತ್ತಿದ್ದಾರೆ. ಎಲ್ರಿಗೂ ಬೇಕಾಗಿದ್ದು ಸೆಟಲ್ಮೆಂಟ್. ಯಾಕಂದ್ರೆ ಇವಾಗಿನ ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಬಂದು ಯಾರು ಬಂದು ಅಂತ ಒಂದು ಹಾರ್ಡ್ ವರ್ಕ್ ಅನ್ನ ಮಾಡೋಕ್ಕೆ ತಯಾರಿಲ್ಲ. ದಿ ಪ್ರೆಸೆಂಟ್ ಜನರೇಷನ್ ಆರ್ ವರ್ಕಿಂಗ್ ಇನ್ ಅ ಡಿಫರೆಂಟ್ ಆರ್ಟಿಫಿಷಿಯಲ್ ಇಂಟೆಲಿಜೆನ್ಸ್ ಮೋಡ್ ಬಂದಿದೆ. ಸೊ ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಬಟ್ ನೋಬಡಿ ಈಸ್ ಇಂಟ್ರೆಸ್ಟೆಡ್ ಟು ವರ್ಕ್ ಇನ್ ದಿಸ್ ಮೈನ್ಸ್. ಸೊ ಇದು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇಂಥ ಒಂದು ವಿಷಯ ಬಂದು ಈಸಿಯಾಗಿ ಬಂದು ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಬಂದು ಕನ್ಸಿಡರ್ ಮಾಡಬೇಕು. ಈಗ ಟೆಂಡರ್ ಬಿಡ್ತಾರೆ, ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಟು ದಿ ಕಂಡೀಷನ್ ಆಫ್ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಆಫ್ ದಿ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಡ್ಯೂಸ್ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಕ್ಲಾಸ್ ನ ಮಾಡಿ ಟೆಂಡರ್ ಬಿಟ್ಟರೆ ನಮಗೇನು ಅಭ್ಯಂತರ ಇಲ್ಲ. ವಿ ಹ್ಯಾವ್ ನೋ ಅಬ್ಜೆಕ್ಷನ್ ಅಟ್ ಆಲ್ ಈವನ್ ಫಾರ್ ಗೋಯಿಂಗ್ ಫಾರ್ ದಿ ಟೆಂಡರ್. ವೆನ್ ದೇ ಸೇ ಇನ್ ದಿ ಓಪನ್ ಒಂದು ಪರ್ಫ್ಲೆಕ್ಸ್ ಆ್ಯಡ್ ಮಾಡಿ ನಮಗೆ ಇದನ್ನ ಏನು ನಾವು ತಗೋತೀವೋ ಈ ಟೆಂಡರ್ ಮುಖಾಂತರ ಅದರಲ್ಲಿ ಬರೋ ಹಣದಲ್ಲಿ ಬಂದು ನಾವು BGML ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಅವರೊಂದು ಸಫಿಕ್ಸ್ನ ಆ್ಯಡ್ ಮಾಡಬೇಕು. ಹಂಗೆ ಒಂದು ಆ್ಯಡ್ ಮಾಡಿದ್ರೆ ನಮಗೂ ಒಂದು ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಆಗುತ್ತೆ, ಟೆಂಡರ್ ಬಿಡ್ತಾರೆ, ನಮಗೆ ಬರುತ್ತೆ ಅದರಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಸೊ ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ನಾವು ಆನರಬಲ್ ಅಡ್ವೊಕೇಟ್ ಇಸ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ರೈಸ್ ದಿ ಅಬ್ಜೆಕ್ಷನ್ಸ್ ಬಿಫೋರ್ ದಿಸ್ ಆನರಬಲ್ ಹೈಕೋರ್ಟ್.
ಅದು ಮಾಡಬೇಕು, ಕೋರ್ಟಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು. ಜೊತೆಗೆ ನಮ್ಮ ವರ್ಗದವರು, ಕಾರ್ಮಿಕದವರು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೋರಾಟ ಕೂಡ ಮಾಡಬೇಕು. நம்ம செட்டில்மெண்ட் ஆகாது, நீ எது மேலே கை வைக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோரிக்கை, நம்மளுடைய கோஷம் ரொம்ப பெரிய லெவல்ல வந்து ஹைகோர்ட் எட்டணும். இப்போ நிலைமை என்ன, ஒவ்வொரு இயரிங்க்கும் வந்துட்டு நம்ம அட்வொகேட் வராரு, அட்வொகேட்டு அதை வந்துட்டு எடுத்துன்னு போயிட்டு அந்த அப்ஜெக்ஷன்ஸ் வந்து அவங்க இன்டரிம் ஸ்டே வந்துருக்குது, அந்த ஸ்டே வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். இயரிங்ல வந்து லிஸ்ட் ஆகுது, நம்மளுடைய கேஸ் லிஸ்ட் ஆகுது. லீகலி வந்துட்டு, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு மானிட்டைசேஷன் சொல்லுவாங்க. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல இருக்கக்கூடிய ஏதாவது அவங்களுடைய சொத்து இருந்துச்சுன்னா அதை மானிட்டைசேஷன், வித்து பணம் எடுத்து அதனுடைய கஷ்டத்துங்களை தீர்க்கணுன்றது இருக்குது. அது ரைட்ஃபுல்லா அவங்களுக்கும் இருக்குது. ஆனா அதே வேற நிலையில நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பண்றன்ற ஒரு பாயிண்ட் வந்து போடாத வந்து விற்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றது இல்லை. ஆனா விற்கும் போது எனக்கு சேர்த்துரு, என் பணத்தை எனக்கு கொடுன்னு சொல்லு, அந்த ஒப்புதல் கொடுத்துட்டேன்னாக்கா நாங்க அப்ஜெக்ஷன் பண்றதில்லன்னு சொல்லலாம். இது அப்ஜெக்ஷன் பண்றது இல்லைன்னு சொல்லலாம்னு சொன்னா, இது வெறும் நம்மளுடைய அட்வொகேட்டை மட்டும் நம்பின்னு போகக்கூடாது. அட்வொகேட் வந்து அங்க பேசும்போது அவருடைய கருத்தை வந்து பலப்படுத்தணும்னு சொன்னா, டு ஸ்ட்ரென்தன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் அவர் அட்வொகேட், வி தி எம்ப்ளாயிஸ் ஆஃப் தி பிஜிஎம்எல், எக்ஸ் எம்ப்ளாயிஸ் ஆஃப் தி பிஜிஎம்எல், பப்ளிக்கோட சேர்ந்து ஒரு போராட்டத்தை வந்து பண்ணி இந்த குரல் வந்து ஹைகோர்ட் வரைக்கும் எட்டணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எட்டணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து நம்ம பண்ணோம்னா இன்னும் வந்து இது கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து துவண்டுட்டு இருக்கிறீங்கன்ட்டு சொல்றாங்க. எக்ஸ் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்துட்டு உயிர் தியாகம் பண்ணிட்டுக்கிறாங்க. இனியும் இருக்கக்கூடியவங்க நம்ம எழுந்து நிற்போம், அந்த போராட்டத்துல நாங்க ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கையோட வந்து நம்ம அதுல சேரணும். ஸோ அதுல சேர்ந்தோம்னா நிச்சயமா வந்து இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், we feel pity for our advocate also. He is also sick, he is also having treatment, he is aged, and moreover he is still struggling for our cause. So when the listing has been made in the High Court, Honorable High Court is listing the case, but pathetically our case is not appearing there. 5 மணி வரைக்கும் நம்ம காத்துனதா கூட அந்த கேஸ் வந்து வர்றதில்லை. வை? அப்போ நம்ம தொழிலாளர் வர்க்கத்து மேல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்துட்டு அவ்வளவு சீரியஸ்னஸா தெரியலையா உங்களுக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஈவன் ஹைகோர்ட் ஆல்சோ ஷுட் கன்சிடர் திஸ் ஆன் அ ப்ரியாரிட்டி பேசிஸ். ஸோ இது விஷயமா கூட வந்து ஐ ஆல்ரெடி ரிட்டன் டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஈவன் டு தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கர்நாடகாவுக்கு நான் எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டில் அபவுட் 3 years we are going there waiting for 5 o'clock. Our case is not been called at all. See, we are not accusing that they are having a sabotaging our request, our demand or fight, but we are fighting for the legitimate rights. பட் how long, எவ்வளோ நாளைக்கு வந்து நம்மளுடைய போராட்டம் வந்து இப்படியே பண்ணியே போயினே இருக்க முடியும்? ஸோ இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால், நம்பர் 1, we have to struggle in the court and as well as outside. உள்ளவும் போராட்டம் பண்ணோம், வெளியிலையும் போராட்டம் பண்ணோம். அவர் வாங்கி கொடுத்துருக்கிற அந்த வெற்றிகரமான அந்த தீர்ப்புக்கு கௌரவத்தை கொடுக்குற அளவுக்கு வந்து நம்மளுடைய குரல் இருக்கும். இதுக்கு மேட்டு வந்து நம்ம அமைதியா போற தொழிலாளிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா அவர்துல நம்மளுக்கும் அந்த ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு நம்மளுக்கும் அந்த ஆவேசம் இருக்குது, நம்மளுக்கும் உரிமைக்காக போராடுற அந்த உணர்வு இருக்குது. அப்படின்றத வந்து நீங்க எத்தனோ காலமா போராட்டம் பண்ணிருக்கிறது வேற. இப்போ கடைசி காலகட்டத்துல இன்னைக்கு நிறைய பிரச்சனைங்க இன்னும் தீராதுக்கு, நிறைய பிரச்சனைங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற வீடு கூட வந்து உங்களுக்கு சொந்தம் கிடையாது. நாளைக்கு நீங்க இதை ஆக்ஷன் விடுறவன் நாளைக்கு வீடுகளெல்லாம் ஆக்ஷன் விட மாட்டான்ட்டு என்ன கேரண்டி? இதுக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு என்டையர் ஏரியா, என்டையர் லேண்ட் அண்ட் பில்டிங், எவ்ரிதிங் வில் பி ஆக்ஷன். அவனுக்கு தேவை வந்து பணம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம ಮಾತணும்னு சொன்னா, ನಾವು ಆಲ್ರೆಡಿ ಬಂದು ನಮ್ಮ ಮಾನ್ಯ ಸಂಸದರು ಕೂಡ ಬಂದು ಈ ವಿಚಾರವಾಗಿ ಬಂದು ಗಂಭೀರವಾಗಿ ಬಂದು ಇದನ್ನು ತಗೊಂಡೋಗಿದ್ದಾರೆ. ಅವರು ಮಂಡೇಶ್ ಬಾಬು ಹ್ಯಾಸ್ ಟೇಕನ್ ಅಪ್ ದಿಸ್ ವೆರಿ ಸೀರಿಯಸ್ಲಿ. ಈ ಸ್ಟೇಕ್ ಬಲಪಡಿಸಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ಬಂದು 2 ರೀತಿಯಾದ ಒಂದು ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡಬೇಕು. ಒಂದು ಕಾನೂನು ರೀತಿಯಾದ ಒಂದು ಹೋರಾಟ ಮಾಡಬೇಕು, ಇನ್ನೊಂದು ನಮ್ಮ ಪಬ್ಲಿಕ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಹೋರಾಟ ಮಾಡಬೇಕು. ಇದಕ್ಕೆ ನಾ ಎದಕ್ಕಾಗ சொல்ல வரேன்னு சொன்னா, இட் இஸ் ஒன்லி ஸ்டெப்பிங் ஸ்டோன். இது ஆரம்பம் தான். சைனாட் டம்ஸ் வைக்கிறது, ஆக்ஷன் ஓடுறது அல்லது ஒர்க் ஷாப் ஓடுறது இது ஆரம்பம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்டையர் மைனிங் ஏரியா, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் டெண்டர் விடுறதுக்கு அவனுக்கு பவர்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு ஆரம்பத்திலே வந்து நீங்க இதை வந்துட்டு ஒடிக்கலன்னு சொன்னா அடுத்தது வந்து நம்ம வாழ்ற வீடுக்குமே வந்துட்டு பிரச்சனை வரும். இப்போ நம்ம நினைக்குவோம் எஸ்டிபிபி நம்மளுக்கெல்லாம் பர்மனெண்ட். நோ, எஸ்டிபிபி எம்ப்ளாய்க்கு நீங்க பொசஷன் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா கூட அதுக்கு உங்க எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா அன்டில் அன்லெஸ் வந்து முனிசிபாலிட்டி உங்களுக்கு காத்தா கொடுத்தா தான் அது வந்து பர்ஃபெக்டான ஒரு டாக்குமெண்ட். ஆனா இன்னைக்கு
அந்த காத்தா கட்டுறதுக்கு வந்து 4 கோடி ரூபாய் கட்டுறதுக்கு கூட வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் இஸ் நாட் ரெடி. இதை கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு காத்தா வந்து எப்பயும் ஆயிருக்கணும், ஆனா அதுக்கு தேவையான பணத்தை வந்து கட்டுறதுக்கு செக்ரட்டரியேட் ஆஃப் தி மைன்ஸ் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு பே திஸ் அமௌண்ட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நம்ம போராடலனாக்கா வேலைக்கு வருவாது. ஸோ அதனால இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எல்லாம் சேர்ந்துருக்கிறோம், அவருடைய கரத்தையும் பலப்படுத்தணும், நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்தையும் வந்து பாதுகாக்கணும்னு சொன்னா we have to fight together. இப்போ 8000 தொழிலாளியும் கூட வந்து 18 வருஷம் வேலை செஞ்சாங்க, அவங்களும் இன்னைக்கு வந்துக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கும் வந்துட்டு 30 நாள்ல நீ காலி பண்ணிட்டு வெளியே போ, வித்தின் 30 days 30 நாளுக்குள்ள வந்து வீடை காலி பண்ணிட்டு வெளியே போன்னு சொன்னா எங்க போறது? 20 வருஷமா வாழ்ந்து இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாத இப்போ வந்துட்டு வெளியில போன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இன்ஹியூமன் attitude ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் மைண்ட். போராட்டத்துக்கான ஒரு போராட்ட களத்துல வந்து இறங்கணும். அமைதியான போராட்டத்தை வந்து நம்ம பண்றது இதோட நிறுத்திக்கின்னு எல்லாம் ஒற்றுமையா இருந்து, இப்போ பல முறை வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனை வர்றதுக்குங்கெல்லாம் அந்த காரணம்னா வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் ஸ்லோனஸ், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் டிவிஷன்? ஏன் வந்து இந்த பிரிவினை, ஏன் தொழிலாளி மத்தியில் பிரிவினை இருக்குது? எதனா உங்களுக்கு யோசனை பண்ணி கேபினெட் வந்துட்டு மைன்ஸை வந்து குளோபல் டெண்டர் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பண்ணான். அதுல தி ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரெஃப்யூசல் வந்துட்டு தி பிஜிஎம்எல் உடைய யுனைடெட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஃபோரம்க்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த தொழிலாளி வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சில புல்லுரிவுகள் என்ன பண்ணாங்கன்னா 4 கோஆபரேட்டிவ் சொசைட்டி பண்ணிட்டாங்க. அதை ஒரே கோஆபரேட்டிவ் சொசைட்டி எல்லாரும் ஒற்றுமையாக நின்று ஃபைட் பண்ணியிருந்தா உங்களுக்கு அப்பயே வந்து வேலை இருக்கும். பட் அங்கே 4 சொசைட்டியா மாறிடுச்சு. அதை தான் மிஸ்டர் விஜயராகவன் சொன்னார். அந்த 4 சொசைட்டிலையுமே வந்து 3000 தொழிலாளிகள், 4 சொசைட்டிலையுமே ஒவ்வொரு சொசைட்டில 3000, 2000, 800, 1000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இருக்கிறதே தொழிலாளிங்க 3000 பேர் தான். நீங்க ஆனா எப்படி இந்த சொசைட்டி உங்களுடைய புக்குங்கள்ல போயிட்டு இவங்க இத்தனை பேர் வச்சுருக்கிறாங்க, 10,000 பேர் காட்டுறாங்க. அதுல இருக்கிறதே இப்ப நம்ம ஒரு 1000 பேர் தான் இருக்கிறோம் நம்ம தொழிலாளிகள். ஸோ இந்த ஒரு காரணத்தினால பிளஸ் அதே அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேபினட் டிசிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் கூட வந்து அப்ஹெல்டு பண்ணி குளோபல் டெண்டர் விடுறான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ குளோபல் டெண்டர் விட வேண்டிய காலகட்டம் எப்போ? 25 வருஷமா வந்து குளோபல் டெண்டர் விடாத இப்போ வந்து குளோபல் டெண்டருக்காக நீ ஃபைட் பண்ணிருந்தீங்கன்னா பாதிக்கப்படுறது யார்? தொழிலாளிங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ அந்த 4 சொசைட்டிக்குமே வந்துட்டு சட்ட ரீதியா கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் பிரகாரம் அந்த 4 சொசைட்டியும் வந்து இல்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி வந்து அபாலிஷ்ட்ன்ற மாதிரி தான். ஏன்னா எப்போ நீங்க வந்து தொழிலாளிங்க அந்த சொசைட்டில இல்லையோ அப்போ சொசைட்டி எப்படி இருக்கும்? எம்ப்ளாயிஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி எப்படி இருக்கும்? இல்லை. ஸோ இதை வந்து இந்த லெட்டரேட்டை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. நீங்க போனீங்கன்னாக்கா டெல்லி இப்போ எம்பி கூட தான் வருத்தப்படுறாரு. யாரு பாரு ஒரு லெட்டரேட் எடுத்துன்னு வரானு சார், நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. யாரு பாரு யுனைடெட் எம்ப்ளாயிஸ், யுனைடெட் எம்ப்ளாயிஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, யுனைடெட் எம்ப்ளாயிஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நீங்க நிறுத்தினீங்க தான் உங்களுக்கு அடுத்த கட்ட வேலையை வந்து ரொம்ப சுலபமாகும். முதல்ல அவங்க ஸ்டாப் பண்ணணும். நீங்க போராட்டம் பண்றீங்க, அங்க ஒருத்தர் லெட்டர் அனுப்புவான், நீங்க போராட்டம் பண்ணுக்குவே டெண்டர் விடக்கூடாதுன்ட்டு அவன் டெண்டர் நீ டெண்டர் விடணும் எங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லுவீங்க. ஆனா அங்க ஒருத்தர் என்ன கேட்கறான், டெண்டரே விடாது லெட்டர் எடுப்போது. அப்ப என்ன பண்றது? ஆகையினால உங்களுடைய போராட்டம் டபுள் எட்ஜட் ஸ்வாடா இருக்கணும், 2 முனை ஈட்டியா இருக்கணும். இங்கேயும் குத்துங்க அங்கேயும் குத்துங்க, அப்பதான் வந்து நீங்க வெற்றி பெறுவீங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிரியும் வந்து நீங்க சமாளிக்க வேண்டியது இருக்குது, வேற அரசாங்கத்தையும் வந்து நம்ம வலியுறுத்த வேண்டியது இருக்குது. ஸோ அதனால இப்படிப்பட்ட ஒரு 2 தீர்ப்பை வந்து நீங்க எடுத்துட்டு இந்த மேற்கொண்டு வந்து நம்மளுடைய அட்வொகேட்டுடைய கருத்தையை வந்து பலப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்மலாம் இருக்கிறோம். மேற்கொண்டு வந்து ஒரு மறுமலர்ச்சியை வந்து ஏற்படுத்தணும்னு சொன்னா இந்த 2 விஷயத்த வந்து நீங்க பண்ணணும். இதை பண்றது மூலியமா நம்மளுடைய வேலை வந்து சுலபமாகும். டெல்லிக்கும் போயிட்டு இது விஷயமா வந்துட்டு நீங்க போராட்டம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபடியும் வந்து இது விஷயமா வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இன்னும் சில பெரிய லீடர்ஸுங்களை கேபினெட் லெவல்ல இருக்கிற மினிஸ்டர்ஸுங்களெல்லாம் வந்து ஒரு கோஆர்டினேஷன் பண்ணின்னு இருக்கிறோம். ஸோ அந்த கோஆர்டினேஷன் பண்ணிட்டு அந்த லெவல்ல டிப்ளமேட்டிக் லெவல்ல வந்துட்டு செட்டில்மெண்ட் ஆச்சுன்னு சொன்னா வெல் அண்ட் குட். அப்படி ஆகலனாலும் சரி இதையும் ஆயனுக்கு மொத்தம் நம்ம காட்ட முடியும். அங்க டெல்லியில நம்ம பேசும்போது பாரு இப்படி தேர் இஸ் a struggle going on, அப்படி இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துனுக்குது. ಇಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಾವು ಸುಮ್ಮನೆ ಇದ್ರೆ ಆಗೋದಿಲ್ಲ ಸರ್ ಅಂತ சொல்லிட்டு நம்ம ஸ்டேட் லெவல்ல சென்ட்ரல் லெவல்ல நம்ம பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். டிபார்ட்மெண்ட் கூட வந்துட்டு தே வில் புட் அப் தி இன்ஃபர்மேஷன் த்ரூ தி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமா இது மாதிரி வந்துட்டு பிஜிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாயிஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங், ஒர்க்கர்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங், பப்ளிக் ஆர் ஸ்ட்ரகிளிங்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஆல்சோ வில் கோ டு தி யூனியன் கவர்மெண்ட் அண்ட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட்.
அதனால இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை, இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வந்து மட்டும் நம்ம எல்லாம் ஒன்றா ஒற்றுமையாக சேர்ந்து செய்யணுன்ட்டு இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான் சொன்னேனே. டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி சில ஆர்கனைசேஷன் பண்ணுகிறோம், வேறு சில கேபினெட் மினிஸ்டர்ஸு, இப்போ முதல்ல இருந்த பிரகலாத் ஜோஷி, ஸோ இப்படி யாரெல்லாம் வந்து இப்போ நம்ம கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சில மினிஸ்டர்ஸுங்களெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, எம்பிஸுங்களை கூட ஆர்கனைஸ் பண்ணிட்டு, எப்படி வந்து ஐக்கிய குஜரால்கிட்ட வந்து இந்த செக்ரட்டரியங்களை எடுத்த முடிவை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுமோ, அதே போல் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லாபி பண்ணணுன்ட்டு ஒரு ட்ரை பண்ணியிருந்துருக்குறோம். ஏன்னா ஒரே நம்ம எம்பிக்கு மட்டுமே வந்துட்டு அந்த பேர்டனை வந்து கொடுக்கக்கூடாது, அவருடைய கருத்தை வந்து நம்ம பலப்படுத்துகிற ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து நம்ம பண்ணுவோம். மீட் பண்ணுங்க டெல்லியில போயிட்டு, அப்பயே அப்பீல் பண்ணீங்க, ரீச் எமர்ஜென்சி செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள மேனேஜ்மெண்ட் போய் கோர்ட்ல இது பண்ண மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல வச்சு அப்போ மேனேஜ்மெண்ட்டை பேசி விட்ரா பண்ணி செட்டில்மெண்ட் பண்ண வைக்கலாம் இல்லைங்களா? ஸோ இது வந்து மெஜாரிட்டி இருக்கிறவங்க ப்ரெஷர் பண்ணாம மேனேஜ்மெண்ட்டை பேசி செட்டில்மெண்ட் ஆகிடல அவுட் ஆஃப் கோர்ட். இல்லை, இதை வந்துட்டு அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில் பண்ணணும்னு சொன்னால் பார்லிமெண்ட்லாம் பேச முடியாது. அவுட் ஆஃப் தி பார்லிமெண்ட் வந்து ஒரு மீட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு ஏற்பாடு பண்ணுறோம். டியூ டு திஸ் எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் எப்போ அது பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்ச உடனே எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆயிடுச்சு, எல்லாம் அவங்க ஸ்டேட்டுங்களுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மீட்டிங் நடக்கலை. அதனால தான் இந்த மீட்டிங்கை வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு இந்த முறை வந்து ஏற்பாடு பண்ணுறோம். நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஏற்பாடு தான் இப்போ பண்ணுகிறோம். One supplementary, in fact, the court order is also based on so many documentary evidences. First, labor court, when they asked the permission for closure, they agreed for the closure. They have order for closure with two conditions. One condition is to close the company from 1/3/2001 and pay the VRS as per the court orders. My argument is, you have closed and you have stopped all the employees. You did not pay as per the court orders. You must pay. One thing, the closure order has no other conditions. That is the finality. That order has attained finality, you implement it. That is my argument before the court. Then, I have forgotten one thing. Tender, no, there is no question of any going for tender. Supreme Court has said, okay, go ahead with the tender. We are not going to decide. இங்கே வர்றது போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆகும்ட்டு அவரு வசனப்படுறாரு. அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த ஊரில் எந்த தொழிற்சங்கம் பண்ணல, யாரும் பண்ணல. இந்த மாதிரி சர்வீஸ் யார் பண்ணிக்கிறாங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இருக்கிற லெவலில் யாரும் இல்லை. பழைய தலைவர்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க, இல்லை இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் யாரும் முன் வந்துக்கிறாங்க? இந்த மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது. அதனால வேண்டி தொழிலாளி வந்து இன்னைக்கு எங்களுக்கு யாருக்கு வேறுபாடு கிடையாது, எல்லாம் இன்னைக்கு ஒற்றுமை தாங்கிறாங்க. இன்னைக்கு மெஜாரிட்டி தொழிலாளி பிஜேபி எக்ஸாம்பிள் அசோசியேஷன்ல இன்னைக்கு மெம்பராக இருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க என்ன சொன்னாங்களோ நாளைக்கு அதை நாங்கெல்லாம் சேர்த்து நாங்கள் தயாராகிறோம். சில கருத்துங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த வகையில நாங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு இவருக்கு பலம் கொடுக்குற வகையில நாங்கள் இன்னைக்கு பெரிய போராட்டங்கள் படுத்த நாங்கள் தயாராகிறோம். நம்ம இந்த குரூப்பிசத்தை வந்து என்கரேஜ் பண்ணாத இருக்கணும்னு சொன்னால் அது வந்து உங்கள் கையில் தாங்க. யார் கையில்? மீடியா கையில் தான் இருக்குது. யாரோ ஒரு 4 பேர் வருவான், அவன் வந்து ஒரு பேட்டி. Sir, good morning to everyone, sir. Sir, I welcome our kingmaker, Mr. Sannamalika, sir, and our JDS leader, Rajendra Kumar, sir, and Vijay Raghul, ex-employees union, and my colleagues. All are welcome. Thank you, sir, for coming. Sir, ಏನಂದರೆ ನಾನು ಸರ್ 3 ಟೈಮ್ ನಮ್ಮ ಸನ್ಮಾನಿಕ ಸರ್ 3rd ಟೈಮ್ ನಮ್ಗೆ ವಿನ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಫಸ್ಟ್ ಟೈಮ್ 2015ನಲ್ಲಿ ಗೆದ್ದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ಟೈಮ್ ಬಂದು ನಮ್ಮದು ಅರಿಯರ್ಸು ಇದೆಲ್ಲ ಇದು ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸರ್. ಆಮೇಲೆ ಮತ್ತೆ 2017ನಲ್ಲಿ ಆ ಟೈಮ್ನಲ್ಲಿ ಗ್ರ್ಯಾಜುಯೇಟ್ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಹಣ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ 2017ನಲ್ಲಿ ಕೇಸ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಆ ಕೇಸ್ ಗೆದ್ದಿದ ಮೇಲೆ 10% ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಅಪ್ರೂವಲ್ ಆಯಿತು. ಆ 10%ನಲ್ಲಿ ಅವರು 2001ನಿಂದ 15ವರೆಗೆ ಕೊಡಬೇಕಂತ ಕೋರ್ಟ್ ಆರ್ಡರ್ ಆಯಿತು. ಆ ಕೋರ್ಟ್ ಆರ್ಡರ್ನಲ್ಲಿ ಬಟ್ 1D BGML has given only 4 years, 11 years are spending. ಆ ದುಡ್ಡು ಬಂದು 2017 ಕೇಸ್ ಗೆದ್ದಿದ ಮೇಲೆ 2022ನಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, only for 4 years. 2022ನಲ್ಲಿ ಅಗೇನ್ ಸಾರ್ ನಮ್ಮ ಸಾರ್ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾವು ಚೆಕ್ ಮಾಡಿದ್ದೀವಿ, ಏನು ಇಷ್ಟು ಕಡಿಮೆ ಬಂದಿದೆ ಹಣ, 11 years 15 years ಕೊಡಬೇಕು ಅವ್ರಿಗೆ, ದೇ ಆರ್ ಗಿವನ್ only 4 years ಅಮೌಂಟು, ಇಟ್ ಈಸ್ ವೆರಿ ಲೆಸ್. ಆ ಟೈಮ್ನಲ್ಲಿ ನಾವು 13,000, 15,000, 17,000 ಅಂತ ಬಂದಿದ್ವಿ. ಇವಾಗ ಮತ್ತೆ 2022ನಲ್ಲಿ ಕೇಸ್ ಹಾಕಿ ಮತ್ತೆ ಕೇಸ್ ಹಾಕಿಬಿಟ್ಟು ಆ ಕೇಸ್ 10% ಕೊಡಬೇಕಂತ ಇವಾಗ ಗೆದ್ದಿದ್ವಿ ಮಾರ್ಚ್ 23rd.
ಮಾರ್ಚ್ 23ರಲ್ಲಿ ಚೀಫ್ ಜಸ್ಟಿಸ್ ಆನರಬಲ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಜಸ್ಟಿಸು ಅನಂತ್ ರಾಮನಾಥ್ ಹೆಗ್ಡೆ ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಈ ಶುಡ್ ಬಿ ಗಿವನ್ 10% ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ವಿದಿನ್ 60 ಡೇಸ್. ವಿದಿನ್ 60 ಡೇಸ್ನಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದರೆ ಯು ಶುಡ್ ಪೇ 13% ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳಿದೆ ಸರ್. ಇವಾಗ ಆ ಅಮೌಂಟು ನಾವು ಇಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ, ಕೋರ್ಟ್ನಿಂದ ಆರ್ಡರ್ ಅಲ್ಲಿಗೆ ಬಂದಿದೆ, ನಮಗೆ ಬಂದಿದೆ, ನನಗೆ ಬಂದಿದೆ, ನಮ್ಮ ಲಾಯರ್ಗೆ ಬಂದಿದೆ ಸರ್. ಇದು ಇಶ್ಯೂ ಮಾಡೋಕ್ಕೆ ಅವರು ಒಪ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಈ ಕೇಸ್ ಗೆದ್ದು ಕೊಟ್ಟಿರೋರಿಗೆ ನಮ್ಮ ಕಿಂಗ್ ಮೇಕರ್ಗೆ ನಾವು ಸಲ್ಯೂಟ್ ಹೊಡಿತಾ ಇದ್ದೀವಿ ಸರ್. ಸ್ವಲ್ಪ ನೀವು ಜಾಗ ಬಿಡ್ರಿ. ಎಲ್ಲಾದರೂ ಹೋಗಿ ಸೈಡ್ ಬಿಡಿ. ఇట్లా తిరిగి నిలుచుకో అట్లా దేవుడా నువ్వు పక్కలో వచ్చి రా, ఇట్లా అట్లా వచ్చి నిలుచుకో ఒక నిమిషం. కురుకో పోయి